ஒரு ஹியூமன் சைக்கிள் அதில் சாப்டர் 9 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். போன செஷன்ல பேராகிராஃப் 7 பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பார்த்துவிட்டு பேராகிராஃப் 8 and 9 அதுக்கு போகலாம். இந்த சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படின்னு நம்ம ஒரு நாகரிகம் அடைந்த சமுதாயம் அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லோருமே நாகரிகம் அடைந்த சமுதாயத்தினர் அப்படின்னு நம்ம எல்லோருமே நம்மை கூறிக்கொள்கின்றோம். அதிலேயே பார்த்தோம் அப்படின்னா அதிலே பாகுபாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறார் பகவான். சில பேர் முழுவதுமாக கல்ச்சர்டா இருக்கிறாங்க. சில பேர் பகுதியாகத்தான் அந்த நான் கல்ச்சர்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறார். எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நவீன நாகரிகத்தினுடைய வளர்ச்சிகளை அனுபவிக்கிறாங்க. ஆனா அது மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். எல்லாருமே வசதிகளை அனுபவிக்கிறாங்க. எல்லாரும் இன்னைக்கு மாடர்ன் கேஜெட்ஸை யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்கெல்லாம் சிவிலைஸ் கல்ச்சர்டுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். பகவான் சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றது இப்பவும் பொருந்துகின்றது. எப்படி அதாவது எந்த விதமான வாழ்வினுடைய உயர் அம்சங்கள்ல நுணுக்கமான அம்சங்கள்ல ஆர்வம் இல்லாதவர்களை நம்ம எவ்வாறு கூறுகின்றோம் என்றால் பிலிஸ்டைன் அப்படிங்கிறார் பகவான். ஆங்கிலத்துல பிலிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அதை வர்ணிக்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா அவங்கெல்லாம் வெளியில பார்த்தோம் அப்படின்னா சிவிலைஸ்ட் லைஃபா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த அழகுணர்ச்சி இருக்காது, கலைகள்ல ஆர்வம் இருக்காது. எல்லாத்தையும் அவங்க கொச்சப்படுத்துவாங்க. மதமாக இருக்கட்டும், தார்மீக நெறிகளாக இருக்கட்டும், இலக்கியமாகட்டும், எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறவங்க. அவங்களைத்தான் பகவான் பெலிஸ்டைன் அப்படிங்கிறாரு. இந்த பாகுபாடு இங்க பகவான் என்ன கோருகின்றார்? இந்த பாகுபாடு இருக்குது அப்படிங்கிறார். நம்ம இப்ப எல்லா நாகரிகத்துல ரொம்ப வளர்ச்சி அடைந்துட்டோம். அதனால எல்லாருமே கல்ச்சர்டா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் கல்ச்சருங்கிற அந்த அதாவது எல்லாருமே நவீன நாகரிக வசதிகளை அனுபவிக்கின்றார்கள், நவீன நாகரிக வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவங்க எல்லாருமே கல்ச்சர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் பகவான். அதுலதான் பகவான் என்ன சொல்றார்? நிறைய பேர் இது மாதிரி இந்த வாழ்வினுடைய நுணுக்கமான அம்சங்களுக்கு இன்னும் அவங்க தன்னை தயார்படுத்திக்கல அப்படிங்கிறார். எல்லாரும் பண்பாடு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். நம்ம தற்கால நாகரிகம் எடுத்துக்கொண்டால் இது மாதிரி உயர் விஷயங்கள்ல நாட்டம் இல்லாதவர்கள நிறைய பேரை பார்க்கிறோம். அவங்களுக்கெல்லாம் உயர் விஷயங்கள்ல கலை, இலக்கியம், இது மாதிரி உயர்வான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நாட்டம் இருக்காது. இசை, அதாவது நல்ல விஷயத்த சொல்றோம். அதுல உயர்வான விஷயம், நல்ல உயர்ந்த கலை, உயர்ந்த இசை, உயர்ந்த ஓவியம், இது மாதிரி விஷயங்கள்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஆர்வம் இருப்பதில்லை. இவங்களையெல்லாம் பகவான் என்ன சொல்றார்? மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பேரியன் அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் சிவிலைஸ் தான், பட் ஆனா அவங்களுக்கு இதுல நாட்டம் இல்லை. அவங்க உயர் விஷயங்க பக்கம் நாட்டம் இல்லை அப்படிங்கிறார். அவங்களுக்கு எல்லாமே உடல் தேவை, அவங்களுடைய இமோஷனல் நீட்ஸ், இதுதான் வைட்டல் நீட்ஸ் தானே ஒழிய உயர் விஷயங்களுக்கு நாட்டம் தருவதில்லை அப்படிங்கிறார். உங்களுக்கு எல்லாமே ஒரு சராசரியான
உணர்ச்சிகளை சார்ந்த மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆவரேஜ் சென்சேஷனல் மேன் அப்படிங்கிறார். அவங்களுடைய மனமும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு மனதினுடைய ஒரு கீழ்த்தளத்துல தான் வேலை செய்யுது. மனதினுடைய உயர்தளத்துல வேலை செய்யல. எல்லாமே சென்சேஷன்ஸ், இமோஷன்ஸ், இது இப்படிதான் வேலை செய்யுது அப்படிங்கிறார். ஒரு உயர்வான ஒளியின் வழிகாட்டுதல்ல இத்தகைய மனிதர்களுடைய வாழ்வு வந்து நடத்தப்படுவது இல்லை அப்படிங்கிறார். ஆனா என்ன நடைபெறுகின்றதுன்னா, இவங்கெல்லாம் உயர்வான விஷயங்களை கூட தங்களுடைய தங்களுடைய நிலைக்கு கீழ் இழுக்கின்றார்கள் அப்படிங்கிறாங்க. உயர்வான விஷயங்களை கூட அவங்க தங்களுடைய நிலைக்கு அவர்கள் தாழ்த்துகின்றார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார்கள். அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே யூட்டிலிட்டேரியன், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து யூஸ் ஆகுமா, எது 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 வந்து எனக்கு பிரயோஜனப்படும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். ஏன் இன்றைக்கு வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வுல வந்து எதையுமே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு சம்பந்தப்படாத விஷயம்னு நம்ம நினைக்கவே முடியாது. எஸ்பெஷலி நம்ம மதர் அண்ட் ஷிவரபிந்தாட்ட வந்த அப்புறம் நம்ம சமுதாயத்துல பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம வந்து அதற்கு பின்னால் உள்ள உண்மையை வந்து நம்ம பார்க்க எதையும் விளக்கக்கூடாது. ஆனா அப்சர்வரா பார்க்க கத்துக்கணும். ஏன்னு வந்து என்ன காரணத்தினால இன்னைக்கு வந்து சினிமாங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியம். ஜனங்களுக்கு வந்து கலை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கிளாசிஃபை பண்றாங்க. கலைத்துறையினர் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் அதை பத்தி பேச தேவையில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எவ்வளவு தூரம் அது வந்து கொச்சைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரியும். அது ஏன் அப்படின்னா, எல்லாமே கமர்ஷியல் சக்சஸ். ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம் வந்தது அப்படின்னா அது வந்து கமர்ஷியலா சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அதுதான் இந்த பகவான் என்ன சொல்றார், இதைத்தான் வந்து பகவான் gross utilitarian practicality அப்படிங்கிறார். gross utilitarian practicality இதுதான் வந்து கைடிங் ஃபேக்டரா இருக்கு எல்லாத்துலேயும். இதுதான் வந்து என்ன செய்யுது, எல்லா உயர் விஷயங்களையும் தரம் தாழ்த்துகின்றது அப்படிங்கிறார். இது எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு. ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்க, எந்த எழுத்தை எழுதுனா மக்கள் வந்து அதிகம் அதுல கவரப்படுவாங்கன்னு அது மாதிரி எழுதுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்குது. மியூசிக் எடுத்துக்கொண்டா அதுலயும் அப்படித்தான். எல்லாத்துலயும் வந்து ஒரு டைல்யூஷன் இருக்குங்கிறத பார்க்கிறோம். இதைத்தான் பகவான் என்ன சொல்றார், மாடர்ன் எக்கனாமிக் பார்பேரியன் அப்படிங்கிறார். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த கலைநயம் வந்து வளர்ச்சி அடையல, அழகுணர்ச்சி இல்லை. இவங்களுக்கெல்லாம் பகவான் என்ன சொல்றார், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தார்மீக நெறிகள்ல வந்து ஒரு சட்டாம்பிள்ளத்தனமா இருப்பாங்க, அவங்க முரட்டுத்தனமா இருப்பாங்க, குரூடா இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் மொராலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மரபு சார்ந்து இருக்கும், ஒரு பண்படாத நிலையில இருக்கும். பிடிக்குது பிடிக்கல அவ்வளவுதான். இந்த சமுதாயத்திற்கு என்னுடைய வகுப்பிற்கு இதெல்லாம் பிடிக்கும், இது பிடிக்காது, அவ்வளவுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் யார்ட் ஸ்டிக்ஸ். சமுதாயத்துல என்ன மதிக்கணும் அப்படின்னா இது இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இல்லைன்னா சமுதாயத்துல மதிக்க மாட்டாங்க. இந்த அடிப்படையில தான் வந்து அளவுகோல்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாரு. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் வந்து இதன் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதன் வந்து ஒரு சுதந்திரமாக சிந்தித்து அவனுடைய அறிவு சார்ந்த ஒரு வழிகாட்டுதலின்படி நடப்பதில்லை. எல்லாமே அவன் சார்ந்து இருக்கும் சமுதாயம், குழு, ஹர்ட் மென்டாலிட்டி தான் இன்னைக்கு வந்து கைட் பண்ணுது அப்படிங்கிறார். அப்படியே அவனுடைய தனிப்பட்ட ஒரு அறிவு வந்து வழி நடத்தினாலும் எல்லாமே வந்து அது வந்து அவனுடைய இமோஷன்ஸ், சென்சேஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், அவனுக்கு எது வந்து பிராக்டிக்கலா இருக்கு இதுதான் வழி நடத்துகின்றது ஒழிய ஒரு உயர் ஒளியின் அடிப்படை வழிகாட்டுதல்ல ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்வை நடத்துவது இல்லை அப்படிங்கிறார். இது என்ன, எப்படி ஒரு இதெல்லாம் வந்து மனிதனை எப்படி உருவாக்குது அப்படின்னா, ஒரு சராசரி மனிதனை உருவாக்குது. காலம்பரை ரொம்ப அழகா சொல்றாரு, லண்டன்ல வந்து ஆபீஸ் போயிட்டு காலம்பரை வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு திருப்பி அவன் வீட்டுக்கு திரும்புறான். ஏதோ அந்த எக்கானமிக்கு அவன் வந்து கான்ட்ரிபியூட் பண்றான், அவ்வளவுதான்.
அதோட அவனுடைய எல்லாமே முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறாரு. இது வந்து இன்னைக்கு இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில உலக அளவுல அப்படித்தான் இருக்கு. எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு சராசரி மனிதன் லெவல்ல தான் இருக்கிறாங்க. அவனுடைய வேலை அதுல என்கேஜா இருக்கிறது, அவ்வளவுதான். வாழ்வினுடைய உயர் அம்சங்கள்ல வந்து கவனம் செலுத்துவது இல்லை அப்படிங்கிறார் பகவான். எந்த அடிப்படையில நம்ம வந்து அவனை வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதன் அப்படின்னு நம்ம அழைக்கின்றோம் என்றால், அவன் எந்த அளவுக்கு வந்து தற்காலிக சமுதாயத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அவன் கான்ட்ரிபியூட் பண்றானோ, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அவனை வளர்ச்சி அடைந்த மனிதன் அப்படின்னு நினைக்கிறோம். இதை வந்து பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு வந்து, இத்தகைய மனிதர்கள்லாம் வந்து மனம் சார்ந்துதான் வேலை செய்யற எல்லாருமே செயல்படுகின்றார்கள். மனதினுடைய வழிகாட்டுதலின் பெயரில் தான் செயல்படுகின்றார்கள். ஆனா இவங்கெல்லாம் எப்படி செயல்படுகின்றார்கள் என்றால், எனக்கு ஒரு நான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், நான் அதை செய்யறேன், அவ்வளவுதான். ஒரு கட்டாயம், அதுக்கு நான் செய்யறேன். இது வந்து என்ன சொல்றாரு வந்து, ரியாக்டிவ் மேன் அப்படிங்கிறார். மென்டலி ரியாக்டிவ், அவ்வளவுதான். அவன் வந்து ப்ரோஆக்டிவா பண்றது இல்லை, மென்டலி ரியாக்டிவ், அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே இந்த சமயத்துல இத இந்த வேலையை செய்யணும், நான் செய்யறேன், அவ்வளவுதான். இங்க இதை வந்து என்ன சொல்றார், நம்ம இத்தகைய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மென்டலி ரியாக்டிவ் மேன் தான், பட் தே ஆர் நாட் மென்டலி ஆக்டிவ் மேன் அப்படிங்கிறார். மென்டலி ஆக்டிவ் மேன் என்ன விஷயம்? அவன் வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி சிந்தித்து உயர்வான விஷயங்கள்ல மனசை செலுத்தி செய்யணும். ஆனா எல்லோருமே இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு ரியாக்டிவா இருக்கிறாங்க. இதைத்தான் பகவான் சொல்றார். இத்தகைய மனிதர்களைத்தான் நம்மளுடைய தற்காலிக நாகரிகம் வந்து படைத்துள்ளது அப்படிங்கிறாரு. பகவான் சொல்றது வந்து இன்றைக்கும் பொருந்துகின்றது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிலைமை அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து நிலைமை வந்து அதுல எந்த விதமான முன்னேற்றத்தையும் நம்மளால பார்க்க முடியல. இப்ப paragraph 8 போலாம் நம்ம. The Human Cycle, Chapter 9, Civilization and Culture, Paragraph 8. The Philistine is not dead. Quite the contrary. He abounds, but he no longer reigns. The sons of culture have not exactly conquered, but they have got rid of the old Goliath and replaced him by a new giant. This is the sensational man who has got awakened to the necessity at least of some intelligent use of the higher faculties and is trying to be mentally active. He has been whipped and censured and educated into that activity, and he lives besides in a maelstrom of new information, new intellectual fashions, new ideas, and new movements to which he can no longer be obstinately impervious. He is open to new ideas, he can catch at them and hurl them about in a rather confused fashion. He can understand or misunderstand ideals, organize to get them carried out, and even, it would appear, fight and die for them. He knows he has to think about ethical problems, social problems, problems of science and religion, to welcome new political developments, to look with as understanding an eye as he can, attain to at all the new movements of thought and inquiry and action that chase each other across the modern field or clash upon it. Salient points. The sensational man has become active in the recent age. He is mentally active,
with his intelligent use of the higher faculties. He has been whipped and censored and educated into that activity. He lives in the whirlpool of new information, new intellectual fashions, new ideas, and new movements, and is influenced by them. He is open to new ideas and uses them in a confused fashion. He can understand or misunderstand ideals and use them in a wrong way. He is conscious of ethical problems, social problems, problems of science and religion. He welcomes new political developments and looks at closely all the new movements of thought and inquiry and action. நம்ம பார்த்தோம், இந்த உயர்ந்த விஷயங்கள்ல நாட்டம் இல்லாதவங்கள பண்படாதவர்கள், பிலிஸ்டைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் இல்லாம போகல அப்படிங்கிறார். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அபவுன்ஸ்னா ஃபவுண்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ்னு அர்த்தம். அபவுன்ஸ். ஆனா என்னன்னா அவங்களுடைய ஆட்சி இப்ப இல்லை, அவ்வளவுதானே ஒழிய. பட் தே ஆர் நிறைய, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த the sons of culture have not exactly conquered, but they have got rid of the old Goliath and replaced them by a new giant அப்படிங்கிறாரு. கலையத் அப்படிங்கிறது பிப்ளிக்கல் கான்டெக்ட்ல பகவான் சொல்றாரு. நம்ம தெரியும், எல்லாருக்கும் படிச்சிருப்போம். கலையத் அண்ட் டேவிட் அப்படிங்கிறது. கலையத் அப்படிங்கிறது ஒரு ராட்சசன். அவனை ஒரு சாதாரண டேவிட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அழிப்பதை நம்ம பிப்ளிக்கல் ஸ்டோரியில கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ராட்சசத்தனமா அதிக சக்தி வாய்ந்த நிலையில இருக்கின்றதோ அது எல்லாமே இந்த வார்த்தைகள்ல இந்த கலாயத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமாக குறிப்பிடுவார்கள். அதுக்கு பதிலாக ஒரு காலத்துல இவர்கள் தான் ரொம்ப இதா இருந்தாங்க. இப்ப அதற்கு பதிலாக வேற ஒரு அதிக வல்லமை பொருந்திய ஒரு அமைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. அந்த காலத்துல பிலிஸ்டைன்ஸ் அவங்க தான் ஒரு ராட்சத ரூபல அதிக வல்லமை பொருந்தியவர்களாக இருந்தாங்க. இப்ப அதுக்கு பதிலாக வேறொரு மனிதன், தற்காலிக மனிதனே அவன் வேறொரு ரூபத்துல அதே மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறாரு. அது யாரு அப்படின்னா சென்சேஷனல் மேன் அப்படிங்கிறார். இத நம்ம நல்ல கவனத்துல வச்சுக்கணும். சென்சேஷனல் மேன். சென்சேஷனல் மேன் என்ன அர்த்தம்? புலன் உணர்ச்சிகள்ல எளிதில் ஈர்க்கப்படும் சராசரி மனிதன், அதான் அர்த்தம். சென்சேஷனல் மேன் தான் இன்னைக்கு சென்சேஷனலிசம் சொல்றோம் இல்லையா. எதெல்லாம் எனக்கு ரொம்ப சென்சேஷனலா என்னுடைய சென்சஸ்க்கு ரொம்ப எது என்னை ஈர்க்கின்றதோ அது அந்த விஷயத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் தர்றேன். இந்த சென்சேஷனல் மேன் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கு சமுதாயத்துல எல்லா ஃபீல்டுலையும் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோங்கிறத பகவான் இங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படியே படம் போட்டு இந்த சமுதாயத்தை, தற்காலிக சமுதாயத்தை அப்படியே படம் போட்டு சொல்ற மாதிரி சொல்றாரு பகவான். சென்சேஷனல் மேன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும். இப்ப மாடர்ன் மேனுக்கு அவனுடைய அறிவை யூஸ் பண்றான் இல்லையா. அவனுடைய மனதினுடைய உயர்ந்த அந்த ஹையர் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் மனுஷன் இப்ப யூஸ் பண்றான். இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்றான். யாராவது யூஸ் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய அறிவை யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய மனதினுடைய
உயர் திறன்களை வந்து அவங்க வந்து செம்மையாக பயன்படுத்துகின்றார்கள். இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் ஹையர் ஃபேக்கல்டிஸ். அதே போல இஸ் ட்ரைங் டு பி மென்டலி ஆக்டிவ். எல்லாருமே மென்டலி ஆக்டிவா இருக்கிறாங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் இன்னைக்கு மென்டலி ஆக்டிவா இருக்கிறாங்க. அந்த மென்டலி ஆக்டிவா இருக்காக அவன் திடீர்னு வந்துடல. அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சராசரி மனிதனுக்கு அப்படித்தானே அவன் அந்த நிலைக்கு வருகின்றான். நேரடியாக வர்றதில்லை இல்லை. அதுதான் பகவான் சொல்றாரு. He has been whipped and censured and educated into that activity அப்படிங்கிறார். இன்னைக்கு ஒரு மனிதன் தற்காலிக மனிதனே உருவாக்கப்படுகின்றான். அவனுக்கு வந்து கல்வி தரப்படுகின்றது, வெவ்வேறு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவன் உருவாக்கப்படுகின்றான். அதே போல he lives besides a maelstrom of new information. maelstrom அப்படின்னு என்ன அர்த்தம்னா அமளி துமளி. எல்லாமே நம்ம சுத்தி அமளி துமளி தானே இருக்குது. நம்மளுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே இது வெளியில பார்த்தோம் அப்படின்னா பேப்பரை பார்த்தாலே நிறைய ஒரு அமளி துமளியில தான் நம்ம இருக்கிறோம். அத்தகைய அமளி துமளியில கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து கொண்டுதான் அவனுடைய நாலேஜ், அவனுக்கு இன்புட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு ஸ்டெடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முறையான ஒரு அறிவை அவன் பெருக்கிக் கொள்வதில்லை. எல்லாமே வந்து மெயில்ஸ்ட்ராம் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறார். நியூ இன்டெலெக்சுவல் பேஷன்ஸ், நியூ ஐடியாஸ், புதிய இயக்கங்கள், இதெல்லாம் அவன் சுற்றி வந்துட்டே இருக்கு. இதுக்கு யாருமே வந்து இதை கண்டும் காணாம யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இதுக்கு பாதிக்கப்படுறோம். ஒரு சராசரி மனிதன் வந்து புதிய புதிய எண்ணங்களுக்கு அவன் திறவாக இருக்கிறான். புதிய புதிய எண்ணங்களை திறவாக இருக்கின்றான். புதிய புதிய எண்ணங்களை அவன் உருவாக்கி உள்ளே வாங்குறான். ஆனா அதை எப்படி அவனுக்கு வந்து யூஸ் பண்றதுன்னு தெரியல. அதை வந்து ஒரு குழப்பமான குழப்பத்துடன் தான் அவன் வந்து கையாளுகின்றான். இதுக்கு வந்து நமக்கு எப்படி எவ்வளவு சோர்சஸ்ல இன்புட்ஸ் வருது பாருங்க. யூடியூப்ல இன்புட்ஸ் வருது, நெட்டை திறந்தா இன்புட்ஸ் வருது, பேப்பர், டெலிவிஷன், இதுல எல்லாம் நிறைய நமக்கு இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கேட்ஜெட்ஸ் மூலமா இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம எதெல்லாம் வருது எல்லாத்துக்கும் நம்ம திறவா இருக்கிறோம். எதெல்லாம் நம்ம யூடியூப்ல பாக்குறோமோ, நெட்ல பாக்குறோமோ, எல்லாத்துக்கும் நம்ம ஓப்பனா இருக்கிறோம். இது சொல்றாங்களா, இது ஹெல்த்ல எவ்வளவு சொல்றாங்களா, இந்த ஒரு இன்கிரீடியன்ட் சாப்பிட்டா இந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்றாங்களா, இது நடந்ததா, எல்லாத்துக்கும் நம்ம ஓப்பனா இருக்கிறோம். ஆனா நம்ம அதுல இருந்து ஏதாவது தெளிவா நம்மளால வந்து ஒரு முடிவெடுக்க முடிகின்றதா என்றால் என்ன, ஒரே விஷயத்தை பத்தி 10 கான்ட்ரரி இன்புட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆனா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். அதுதான் சொல்றார் பகவான். இஸ் ஓப்பன் டு நியூ ஐடியாஸ், he can catch at them and hurl at them about in a rather confused fashion அப்படிங்கிறார். அப்புறம் என்ன லட்சியங்கள், வாழ்வினுடைய நோக்கம் என்னங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்? இதுதான் மதர் வந்து திருப்பி திருப்பி சொல்றாங்க. why am I in this life, why I am in this life, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்க சொல்றாங்க. எதனால என்னுடைய பிறவி எடுத்தது நோக்கம் என்ன, இந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது எவ்வளவு பேர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கின்றார்கள்? மதர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க, கேளுங்க, உங்களுக்குள்ள கேட்டுங்க, why I am here for அப்படிங்கறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் உங்களுடைய சரியான இலக்கம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதர்வைஸ் அந்த கடல்ல மிதக்கக்கூடிய அந்த ஒரு நுரை போலதான் நம்ம இருப்போம். அங்கேயும் அலக்கழிக்கப்படுவோம், டைரக்ஷன் இல்லாம இருப்போம். ஆனா இது என்ன ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்குன்னா, சராசரி மனிதனுக்கு வந்து ஒரு குறிக்கோளே இல்லாம இருக்கு. குறிக்கோள்ல வந்து சரியாக புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான், குறிக்கோளை தவறாக புரிந்து கொள்கின்றான். he can understand or misunderstand ideals அப்படிங்கிறார். இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு தவறான குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதற்காக நான் போராடுவேன், அதற்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றெல்லாம் இன்றைக்கு இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் சொல்றாரு. he can understand or misunderstand ideals, organize to get them carried out, and even it would appear fight and die for them அப்படிங்கிறார். எவ்வளவு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
ஐடியல்ஸ் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு பண்றாங்க. ஆனா தற்கால மனிதன் என்ன நினைக்கிறான், எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் தான் வந்து தீர்வை வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எல்லாரும் இன்னைக்கு மேடையில பேசுறாங்க. இந்த எல்லாரும் வந்து தார்மீக பிரச்சனைகள் குறித்து எல்லாருமே பேசுகின்றார்கள். சமுதாய பிரச்சனைகள் குறித்து எல்லாரும் பேசுகின்றார்கள். மதம் மற்றும் விஞ்ஞானம், கல்வி இதை பத்தி இதுல இருக்கிற பிரச்சனைகள்ல எல்லாரும் பேசுறாங்க. அதே போல புதிய புதிய அரசியல் மாற்றங்களை வந்து மனிதர்கள் விரும்புகின்றார்கள். அதே போல புதிய எண்ணம் சார்ந்த இயக்கங்களை மிகவும் நுணுக்கமாக அணுகுகின்றார்கள். இதெல்லாம் எப்படின்னா, ஒன்றை ஒன்று முரண்படும் வண்ணம், ஒன்றை ஒன்று குறுக்கிடும் வண்ணம் இங்க இந்த களத்துல செயல்படுகின்றன. இதெல்லாம் நடக்குது. ஆனா எப்படி நடக்குது அப்படின்னா, ஒன்றுடன் ஒன்று மோதும் வண்ணம் இங்கு இவை எல்லாமே செயல்படுகின்றது. இந்த நிலையில தான் மனிதன் வந்து என்ன நினைக்கிறான், இதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாடர்ன் மேன் நினைக்கிறான். மாடர்ன் மேன் வந்து என்ன நினைக்கிறான், ஒரு கன்ஃபியூஸ்டு மேனர்ல அப்ரோச் பண்றான். எல்லா விஷயமும் அவனுக்கு கிடைக்குது, எல்லாமே வந்து ஒன்றை ஒன்று முரண்பட்டு தான் இங்கு செயல்படுகின்றன அப்படிங்கிறார். இந்த நிலையில மனிதன் என்ன நினைக்கிறான், நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அடுத்தது போகலாம். எஸ் வந்து சார், இப்ப ஜென்ரலா என்னென்ன நமக்குலாம் இப்ப தெரிஞ்சுக்குவோம், நான் எதுக்காக வந்திருக்கேன், நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். பட் ஜென்ரலா அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வச்சுக்கோங்களேன், நான் நல்லா படிக்கணும், நல்ல ஜாபுக்கு போகணும், நல்லா மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை வரணும், அதை பண்ணணும், அந்த ஒரு இதுலயே இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் தான் வரணும், அதான் என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிறதாங்க. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தா தான் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு தகர்த்தி போட மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ அது வரதுக்கு என்ன சார் பண்ணணும்? அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தா தானே நம்ம மாறுறோம் இல்லையா? எல்லாமே கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒண்ணுமே இல்லை, என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மை வந்தா தான் அவனுடைய இது மாறுறது. இப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் அதுக்கு? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. 99% அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. 99.99% பீப்புள் வந்து பிறக்கிறாங்க, எதுக்கோ பண்றாங்க, அப்புறம் காமனா எல்லாரும் பண்றதே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், திருமண வாழ்வில் செட்டில் ஆகணும், அப்புறம் பையன் நல்ல ஸ்கூலு, அப்புறம் அவங்க வெளிநாடு, இப்படி இதுதான் இது அது ஒரு ஆவரேஜ் இதில் தான் அவங்க எல்லாரும் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இதை தாண்டி வேற ஒரு இலக்கு இருக்கு அப்படிங்கிற வந்து அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு இல்லை. அது எப்போ வரும் அப்படின்னா, அவங்களுடைய கான்சியஸ்னஸ்ல வந்து சேஞ்ச் வந்தாதான் வரும். அவங்களுடைய கான்சியஸ்னஸ்ல சேஞ்ச் வந்தாதான் வரும். எகைன் அது வந்து அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்ஸ்ல அக்யூமுலேட்டட் இது, அவங்க ப்ரீவியஸ் பர்த்ஸ்ல இந்த இந்த பாதையில வந்திருந்தாங்க அப்படின்னா அதோட கண்டினியூவேஷனா தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். எல்லாமே நம்ம எல்லாம் ஏன் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த பிறவியில மாத்திரம் நம்ம இதுல இந்த நாட்டம் இல்லை. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் பர்த்ஸ்ல வந்து நம்ம வந்து இதுல நாட்டம் இருந்ததுனால இதுல நம்ம இதுல வந்திருக்கோம். மேபி லேட்டா, சில பேர் லேட்டா வந்திருக்கலாம், ஏர்லியரா வந்திருக்கலாம், பட் ஆனா இதுல வந்திருக்கிறோம். அது எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்லி அதுதான் பகவான் என்ன சொல்றாரு, சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்தாதான் அது வரும், அப்பதான் வந்து வருவாங்க அப்படிங்கிறார். கான்சியஸ்னஸ்ல சேஞ்ச் வரணும், வந்தாதான் வந்து வருவாங்க. மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா இயற்கைன்னு ஒண்ணு, இதெல்லாம் மீறி இயற்கையினுடைய செயல்பாடு ஒண்ணு இருக்கு, பரிணாம வளர்ச்சியினுடைய செயல்பாடு ஒண்ணு இருக்கு. மனிதனுடைய முயற்சியையும் மீறி வேற ஏதோ ஒன்று மனித குலத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, மனுஷனை வந்து அவன் சும்மா இருந்தா கூட அவனை பிடிச்சி தள்ளிடும் அவனை. சில பேர் வந்து அவங்களே வந்து முயற்சி பண்ணி அவங்களே சரி நம்ம சராசரி இருக்கிறோம், ஆனா இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு,
அதை நாடி போகணும், நம்ம எல்லாம் ஆர்வம் இருக்கின்றோம். இது ஒரு சிலர். மெஜாரிட்டி வந்து அது என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இயற்கை இந்த இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த அந்த மூவ்மெண்ட், அந்த இயக்கம் வந்து எல்லாரையும் பிடிச்சி தள்ளும் அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்டெப்புக்கு போன்னு தள்ளும் அப்படிங்கிறாரு இல்லையா? அது மனுஷன் வந்து பின்னோக்கி போக மாட்டான் என்னைக்குமே. பரிணாம வளர்ச்சி நம்ம மேலதான் போயிட்டு இருப்போம். சறுக்கல்கள் இருக்கும், சரிவுகள் இருக்கும், இருந்தாலும் மேல மேலதான் போயிட்டு இருப்போம். அது வந்து கலெக்டிவாவும் நடைபெறும், தனிப்பட்ட முறையிலும் நடைபெறும். தனிப்பட்ட முறையில கொஞ்சம் சீக்கிரமா நடைபெறும். ஏன்னா தனிப்பட்ட நம்மளுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அதுல நம்ம சீக்கிரம் வர்றோம். மெஜாரிட்டிக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது. பட் எல்லாரும் வருவாங்க, அதுதான் பகவான் சொல்றாரு. எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒப்புதல் இருக்கு இல்லைங்கிறது வேற விஷயம். பட் இயற்கை வந்து இந்த அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்கள சும்மா இருக்க கூடாது, அவங்கள அடிச்சு புடிச்சு மேல தள்ளும் அப்படிங்கிறார். நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட். மெஜாரிட்டிக்கு அது மாதிரி இல்லை. அதுக்கு ஒன்று வந்து அதுக்கான சூழ்நிலையை வந்து அவங்க குடும்பத்துல இதெல்லாம் பண்றோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நாட்டம் இருந்தாதான் அதுல வருவாங்க. ஓகே, அதாவது இது ரொம்ப பொறுமையா வரும். பின்னாடி நம்ம அதை போகணும், அவ்வளவுதான். அதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆமா, உண்மைதான் அது உண்மைதான். இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம், நம்ம பார்க்கலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து என்னதான் வந்து நம்ம வந்து சில சீரழிவுகள், சில பின்னடைவுகள் இருந்தாலும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதுல வந்து நிறைய அபரேஷன்ஸ் இருக்கும், நிறைய தவறுகள் இருக்கும். அது சரியான முறையில வந்து எக்ஸிக்யூஷன் அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்து கடந்த 100 வருஷங்களா பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவுல சமுதாய உலக அளவுல முன்னேறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த டேர்ன் ஆஃப் த செஞ்சுரி ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், அதுலேருந்து தோன்றியது பார்த்தீங்கன்னா அந்த இயக்கம் வந்து இப்ப உலக அளவுல நிறைய பேர் அதுக்கு முன்னாடி கிடையாது. நீங்க கடந்த நூற்றாண்டுகள்ல இருந்திருக்கிறாங்க, குருமார்கள் இருந்திருக்கிறாங்க, ஆச்சாரியார்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு உலகம் தழுவிய நிலையில there is something called spirituality அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், something called yoga, something like going within, இதெல்லாம் வந்து இந்த கடந்த நூற்றாண்டுகளாக வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் வந்து அந்த இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு இயக்கம், ஒட்டுமொத்த இயக்கத்தினால இது ஒரு பகுதி, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு சார், ஆனாலும் இன்னும் வேணும், போகணும். ஒட்டுமொத்த நிச்சயமா வேணும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, நிறைய தேவைப்படும், நிச்சயமா வேணும் அதெல்லாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சின்ஸ் நம்ம எல்லாம் மதர் அண்ட் ஷியார்மேந்தோ வர்றதுனால நம்ம வந்து நான் எந்த விஷயத்துல நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து ஒரு கடந்த ஒரு 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 பிறந்த குழந்தைகள், அப்புறம் பிறக்க போகும் குழந்தைகள், இவங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த உணர்வு நிலையில கொஞ்சம் நன்றாகவே முன்னேறிய நிலையில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அவங்கதான் வந்து மதர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இந்த 4/5/1967 எப்போ இந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவாக புவியில வந்து செயல்பட ஆரம்பித்த நாள் வந்து 4/5/1967 அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சூப்ராமெண்டல் லைட் வந்து டிசென்ட் ஆச்சு. ஆனா அது ஆக்டிவா வந்து
ஒரு ஆப்ரேட்டிங் பிரின்சிபலா செயல்பட ஆரம்பித்தது அந்த நாளை சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உணர்வு நிலை, லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருக்கும். அதனால அவங்க மூலமா இதெல்லாம் நடைபெறும். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கணும். அவங்க மூலம், அதாவது இப்ப அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு மொபைல் பாக்குறாங்க, இன்னைக்கு வந்து அவங்க கேம்ஸ் விளையாடுறாங்க. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் மோல்டுல அவங்க ஃபிட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு இதுல இருப்பாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அந்த நம்பிக்கையோட இருப்பாங்க. அது சொல்ல முடியாது. ஆனா அவங்களுடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து ஒரு உயர் லெவல்ல இருக்குது அப்படின்னு மதர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாமே அவங்க தான் நம்பிக்கை, அந்த குழந்தைகள் தான் நம்பிக்கை. சாவித்திரியிலேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சன்ஐடு சில்ட்ரன் ஆஃப் த மார்வலஸ் டான் அப்படின்னு பகவான் எழுதியிருக்கிறார். இந்த சன்ஐடு சில்ட்ரன் ஆஃப் த மார்வலஸ் டான் வந்து இன்னைக்கு நிறைய குழந்தைகள்லாம் வர்றாங்க. அவங்க மூலமா தான் இதெல்லாம் நடக்க போகுது. இட் வில் டேக் சம் டைம். அடுத்தது போகலாம். He is a reader of poetry as well as a devourer of fiction and periodical literature. You will find in him perhaps a student of Tagore or an admirer of Whitman. He has perhaps no very clear ideas about beauty and aesthetics. But he has heard that art is not altogether an important part of life. The shadow of this new colossus is everywhere. He is the great reading public. The newspapers and weekly and monthly reviews are his. Fiction and poetry and art are his mental caterers. The theater and the cinema and the radio exist for him. Science hastens to bring her knowledge and discoveries to his doors and equip his life with endless machinery. Politics are shaped in his image. It is he who opposed and then brought about the enfranchisement of women, who has been evolving syndicalism, anarchism, the war of classes, the uprising of labor, waging what we are told are wars of ideas or of cultures, a ferocious type of conflict made in the very image of this new barbarism, or bringing about in a few days Russian revolutions, which the century long efforts and sufferings of the intelligentsia failed to achieve. It is his coming which has been the precipitative agent for the reshaping of the modern world. If a Lenin, a Mussolini, a Hitler have achieved their rapid and almost stupefying success, it was because this driving force, this responsive, quick acting mass was there to carry them to victory, a force lacking to their less fortunate predecessors. Yes, madam. Explanation: the sensational man is a reader of poetry as well as a reader of fiction. He can be an admirer of Tagore or an admirer of Walt Whitman, American poet. He can be a man of divergent interests. He is not clear about beauty and aesthetics, but he considers them necessary for life. He is well informed by modern media. His life is equipped with all modern gadgets invented by science. His ideas influence politics. He is responsible for all new radical movements and revolutions and wars of ideas and cultures.
He is behind all the sudden changes in the modern world. He mobilizes the driving force, the responsive, quick acting mass, which was responsible for the success of mass readers like Lenin, Mussolini, and Hitler. தேங்க்யூ. இப்போ சராசரி மனிதன், இப்போ இருக்கக்கூடிய மனுஷனை பற்றி தான் பகவான் சொல்றாரு. எப்படி இருக்கிறான் மனிதன் பார்த்தா, அவன்கிட்ட எல்லாமே டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மனுஷனை பார்க்குறோம். நம்மவே இதெல்லாம் பண்றோம். ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய நாவல்கள் எல்லாம் படிக்கிறவங்களா இருக்கிறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய கலை இலக்கியங்கள்ல நமக்கு நாட்டம் இருக்கு. அதே சமயம் நமக்கு மேற்கத்திய நாட்டினுடைய கலை இலக்கியங்களையும் நமக்கு நாட்டம் இருக்கு. ஒரு டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்டுதான் ஒரு சராசரி மனிதன் அப்படித்தான் இருக்கிறான் இன்னைக்கு. எல்லாத்த பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான் அவன். அதுதான் இங்க முக்கியம். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கு. இதுல அழகுணர்ச்சி, கலை, கலாரசனை, இதெல்லாம் அதை பத்தி ஒரு கிளியர் சிந்தனை இல்லாம இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஒதுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே என்ன பியூட்டினா என்ன, ஈஸ்தட்டிக் சென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது கிளியர் ஐடியாஸ் இல்லாம இருந்தாலும் கூட அது இருக்கணும் அப்படிங்கிற அது வாழ்க்கைக்கு அவசியம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு. The shadow of this new colossus is everywhere அப்படிங்கிற. கலாசஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஜாயிண்ட் விஷயம், பெரிய விஷயம், ஒரு பெரிய அமைப்பு. அதுதான் கலாசல் அப்படிங்கிறோம், கலாசஸ் அப்படிங்கிறோம். ஒரு பெரிய அமைப்பு. இதனுடைய நிழல் எங்க பார்த்தாலும் இருக்கின்றது அப்படிங்கிறார். அத்தகைய மனிதர்களை கொண்ட ஒரு மாபெரும் அமைப்பு இன்னைக்கு எங்கும் தென்படுகின்றது அப்படிங்கிறார். இன்னைக்கு எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. இஸ் அ கிரேட் ரீடிங் பப்ளிக் அப்படிங்கிறாரு. பகவான் சொல்றது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ், வீக்லி, மந்த்லி ரிவ்யூஸ் எல்லாத்துலேயும் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு டெலிவிஷன் வந்துருச்சு. எல்லாத்துலேயும் அவங்க மொபைல், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நம்ம என்கேஜ் பண்ணிக்கிறோம். நம்ம அதே போல எதெல்லாம் நமக்கு மனதிற்கு தேவையான விஷயங்களை தருது அப்படின்னா ஃபிக்ஷன் அண்ட் போயட்ரி அண்ட் ஆர்ட் அப்படிங்கிறாரு. இப்போ நாவல்கள் படிக்கக்கூடிய தலைமுறை இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே எல்லாம் மொபைலில் தான் படிக்கிறாங்க. எல்லாருமே போயட்ரி படிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. ஆர்ட், கலை, இதெல்லாம் நம்மளுடைய மனதினுடைய தேவைகளுக்கு தீண்டி போடும் வண்ணம் அமைகின்றன அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வேற ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. The theater and the cinema and the radio exist for him அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் இன்னைக்கும் இருக்குது. ரேடியோன்னு கேட்கறது இல்லை. அதுக்கு பதிலாக வேற ஒரு டெலிவிஷன் மூலமா நமக்கு எல்லாமே வருது. அதே போல சயின்ஸ் மூலமா என்ன வருது அப்படின்னா நமக்கு எல்லா மாடர்ன் கேட்ஜெட்ஸும் வீட்டுக்கு வந்துடுச்சு. எதுவுமே எல்லா தேவைகளும் இன்னைக்கு கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு. சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல என்ன ஒரு பெரிய ஒரு நல்லது அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் மாடர்ன் கேட்ஜெட்ஸ் நமக்கு இருக்கு. அரசியல் எப்படி இத்தகைய மனிதர்களால் அரசியலும் வடிவமைக்கப்படுகின்றன. இத்தகைய மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படின்னா இத்தகைய மனிதர்களால உருவானதுதான். இன்னைக்கு அரசியலும் அப்படித்தான் இருக்கு. இத்தகைய மனிதர்கள் தான் அரசியலையும் உருவாக்குறாங்க. இத்தகைய மனிதர்கள் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் அப்படின்னு போராடினார்கள். அதே போல சில மாபெரும் இயக்கங்கள், சமுதாயத்தில் நடைபெற்றக்கூடிய மாபெரும் இயக்கங்கள், சிண்டிகலிசம் அப்படிங்கிறாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது எல்லாருக்கிட்ட இருக்கணும். ஒரு முதலாளி வர்க்கத்திலேருந்து அவங்கள்ட்ட மாத்திரம் அந்த
இருக்கக்கூடாது. அந்த 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 கேபிட்டல் அந்த முதல் வந்து எல்லாருக்கும் எல்லாருடைய அக்சசபிளும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சிண்டிகலிசம் அப்படிங்கிறது. இதனுடைய விளைவாகத்தான் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய புரட்சி வந்ததுன்னு பார்த்தோம். அந்த மார்க்ஸ் அண்ட் எங்கிள்ஸ் அவங்களுடைய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோல நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மூமெண்ட் எல்லாமே அந்த 19th செஞ்சுரியோட பிகினிங்ல தான் வந்தது. அனார்கிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரசினுடைய ஒரு ரொம்ப ஒரு எதேச்சதிகாரத்தை கூடாது அப்படிங்கிறது தான் அனார்கிசம். தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து அதிக அதிக சக்திகளையும் பவர்ஸ் வந்து டெலிகேட் பண்ணணும். அரசிடம் வந்து அதிக பவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அனார்கிசம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நிறைய இப்போ டெமோக்ரஸியினுடைய எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் டெமோக்ரஸி இந்த இந்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் வந்து மெஜாரிட்டி கண்ட்ரீஸில் டெமோக்ரஸி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு அடுத்த லெவலில் டெமோக்ரஸியில் இந்த பவர் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது ஜனங்களுக்கு. இந்த சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேர்டு கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸு அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. அதை விட மோசமானது பார்த்தோம் அப்படின்னா சில கண்ட்ரிஸ் வந்து இந்த எதேச்சதிகாரர்களால் நடக்கக்கூடிய மிலிட்ரி கவர்மெண்ட்ஸ், அது மாதிரி சில கண்ட்ரிஸ் இருக்கு. பட் மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸை தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இந்த மாடர்ன் மேன் தான். அவனுடைய சிந்தனையினால தான் இத்தகைய சமுதாய கட்டமைப்புகள்லாம் உருவாகி உள்ளன அப்படிங்கிறார். இந்த வார் ஆஃப் கிளாஸஸ் அப்படிங்கிறாரு. நிறைய இந்த பார்த்தோம் அப்படின்னா 19th செஞ்சுரி ஆரம்பத்தில் புரட்சிகள்லாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி முதல்ல வந்தது பிரெஞ்சு ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்தது. இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த பிரபுத்துவ அமைப்புகளுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் புரட்சிகள் ஏற்பட்டன. அப்ரைசிங் ஆஃப் லேபர். இதுல நிறைய ஒரு கல்ச்சர் வந்து எந்த கல்ச்சர் வந்து அப்ரஸ் பண்ணிச்சோ, ஒரு சமுதாயத்தை ஒரு ஒடுக்குகின்றதோ அதற்கு எதிராக மற்றொரு சமுதாயம் போராட்டம்லாம் ஏற்படுத்தியது. இதெல்லாம் யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இந்த மாடர்ன் மேன் அப்படிங்கிறார். சில சமயம் மூர்க்கத்தனமாக இருந்தது. எப்படி அந்த பண்டைய காலத்து காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல்ல மூர்க்கத்தனமாக ஈடுபட்டார்களோ அதே மூர்க்கத்தனத்துடன் இத்தகைய புரட்சிகளும் கொண்டு வரப்பட்டன அப்படிங்கிறார். ரஷ்யன் ரெவல்யூஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூர்க்கத்தனமான இது, அதாவது ரொம்ப நாளா போராடி சாதிக்க முடியாத சில நாட்கள்ல வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு போராட்டத்தினால் அவர்கள் இதை சாதித்தார்கள் அப்படிங்கிறார். bringing about in a few days Russian revolutions which the century-long efforts and sufferings of the intelligentsia failed to achieve அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இயக்கங்களா வந்தது, ஆனா ஏதோ சாதிச்சது அப்படிங்கிறார். இது வந்து இந்த மாடர்ன் வேர்ல்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்றாரு, எப்படி இந்த மாற்றங்கள்லாம் வந்தது அப்படின்னா ஒரு திடீரென ஏற்படும் மாற்றங்கள். இந்த திடீரென ஏற்படும் மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய மனிதர்களை கொண்ட சமுதாயத்தினால்தான் ஏற்பட்டது அப்படிங்கிறாரு. ஒரு மாச மொபிலைஸ் பண்றது, அந்த மாச மொபிலைஸ் பண்ணி திடீரென ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் ஹிஸ் கமிங் விச் ஹஸ் பீன் த பிரெசிபிடேட்டிவ் ஏஜென்ட் அப்படிங்கிறார். பிரெசிபிடேட்டிவ்னா சடனா அவனை உருவாக்குவது, தோன்றச் செய்வது. அதுதான் பிரெசிபிடேட்டிவ் ஏஜென்ட் ஃபார் த ரீஷேப்பிங் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்ட் அப்படிங்கிறார். லெனினா இருக்கட்டும், முசோலினியா, லெனின் தெரியும் நமக்கு, ரஷ்யன் புரட்சிக்கு வித்திட்ட ரஷ்யன் புரட்சிக்கு உடனே அதுக்கப்புறம் வந்து அவரு முசோலினி தெரியும், இட்டாலியில ஒரு பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர். ஹிட்லரை பத்தி தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னா அந்த சமயத்துல இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. இந்த நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்,
ஒரு குவிக் ஆக்டிங் மாஸ் அப்படிங்கிறார். ஒரு உடனடியாக செயல்படும் ஒரு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறார். ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், ஒரு மாபெரும் பின்னிருந்து இயக்கும் சக்தி, ரெஸ்பான்சிவ் குவிக் ஆக்டிங் மாஸ் அப்படிங்கிறார். அதற்கு பதிலளிக்கும், அதற்கு உடன்பட்டு செயல்படும் ஒரு குவிக் ஆக்டிங் மாஸ் அப்படிங்கிறார். உடனடியாக செயல்படும் ஒரு மனித வர்க்கத்தினுடைய கூட்டம். இதெல்லாம் தான் இப்படி இத்தகைய ஒரு தலைவர்களை உருவாக்கி அதற்கு அவர்களுக்கு ஆதரவு அளித்தது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா மனிதன் அந்த காலத்துல அப்படிதான் இருந்தான். அதாவது மனிதனுடைய வளர்ச்சியில மனிதன் இப்படி இந்த 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 சென்சேஷனல் மேன் அப்படிங்கிறவன் இப்படி எல்லாம் செயல்படுறான் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். Paragraph 9. Yes. Okay. The first results of this momentous change have been inspiriting to our desire of movement, but a little disconcerting to the thinker and to the lover of a high and fine culture. For if it has to some extent democratized culture or the semblance of culture, it does not seem at first sight to have elevated or strengthened it by this large accession of the half-redeemed from below. Nor does the world seem to be guided any more directly by the reason and intelligent will of her best minds than before. Commercialism is still the heart of modern civilization. A sensational activism is still its driving force. Modern education has not in the mass redeemed the sensational man. It has only made necessary to him things to which he was not formerly accustomed: mental activity and occupations, intellectual and even aesthetic sensations, emotions of idealism. He still lives in the vital substratum, but he wants it stimulated from above. He requires an army of writers to keep him mentally occupied and provide some sort of intellectual pabulum for him. He has a thirst for general information of all kinds, which he does not care or has not time to coordinate or assimilate, for popularized scientific knowledge, for such new ideas as he can catch, provided they are put before him with force or brilliance, for mental sensations and excitation of many kinds, for ideals which he likes to think of as actuating his conduct and which do give it sometimes a certain color. It is still the activism and sensationalism of the crude mental being, but much more open and free. Salient points. These momentous changes have democratized culture and not elevated or strengthened it by the large accession of the half-enlightened people from below. Nor does the world seem to be guided any more by her best minds as before. Commercialism is still the heart of modern civilization. Sensational activism is still its driving force. Modern education has not redeemed the sensational man. It has only made necessary to him things to which he was not formerly accustomed. The sensational man wants vital stimulation from above. He needs some sort of intellectual food supplied by a variety of literary sources. He has a thirst for general information of all kinds, but has no time to coordinate or assimilate them. He has a thirst for popularization. Spelling typography. Okay, popularized. He has a thirst for popularized scientific knowledge, provided they are put before him in a sensational form. Thank you. இது டிப்பிக்கலா இன்னைக்கு இருக்கிற மனிதனை அப்படியே கேப்சர் பண்ணுது. எல்லாமே நம்மளுக்கு சென்சேஷனலா கொடுத்தாதான் நமக்கு பிடிக்குது. எல்லா விஷயத்தையும் சென்சேஷனல். அதுதான் இதோடைய இந்த பேராகிராஃபினுடைய கிரக்ஸே பார்த்தோம் அப்படின்னா,
எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு அட்ராக்டிவ் கேப்சூல்ல போட்டு கொடுக்கணும். என்னுடைய சென்ஸுக்கு அப்பீலா இருந்தாதான் நான் எல்லாத்தையும் நான் வாங்கிப்பேன். அது எதாக இருந்தாலும் சரி, அது வந்து சயின்டிஃபிக் நாலேஜாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் இருந்தால் கூட அதை ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி கொடுத்தாதான் நான் வந்து என்னால் வாங்கிக்க முடியுது. அதுதான் பகவான் சொல்றார் இன்னைக்கு. எப்படி அப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறார். இதுல என்னன்னா மாற்றங்களுக்கு மாற்றங்களை நம்ம விரும்பணும், மாற்றங்களுக்காக விரும்பணும். அதாவது மாற்றங்களுக்காக நம்ம ஆசைப்பட்டோம். ஆனா அந்த மாற்றங்களுக்காக ஆசைப்பட்டதுல நமக்கு வந்து என்னன்னா புதிய புதிய சக்திகள்லாம் வந்து உள்ள வந்தது. நமக்கு அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து அதை வந்து இன்னும் அது வந்து ஒரு உயிர்ப்புடன் அதை செயல்பட செய்தது. The first results of this momentous change have been inspiriting to our desire of movement அப்படிங்கிறார். இன்ஸ்பிரிட்டிங்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வந்து இன்னும் அதுக்கு உள்ள சக்தி ஊட்டியதுன்னு அர்த்தம். இன்விகரேட்டிங்னு அர்த்தம். நம்மளுடைய ஒரு இந்த இயக்கத்திற்கு வந்து அதிக சக்தி ஊட்டியது. நிறைய விஷயங்களை அறியணும், நிறைய விஷயங்களை வந்து எல்லாரும் அடையணும், அப்படிலாம் எல்லாரும் விரும்பணும். எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருந்தது. ஆனா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களும் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து அதை அணுகும் பொழுது அந்த விஷயங்களுடைய தரம் வந்து தாழ்த்தப்படுகின்றது. அதுதான் சொல்றாரு. இப்ப எல்லாமே வந்து சென்ஸ் அப்பீலுக்கு போனோம் அப்படின்னா உயர்ந்த விஷயங்களும் என்ன ஆயிடுதுன்னா தரம் தாழ்த்தப்படுகின்றது. பட் a little disconcerting to the thinker and to the lover of a high and fine nature அப்படிங்கிறார். ஒருத்தவங்க வந்து நல்ல உயர்வான விஷயங்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களாம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் கேட்குறவங்கள போயிட்டு அதை வந்து நீங்க லைட் மியூசிக்கா போட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த கிளாசிக்கல் ஃபார்ம்ல கேட்டவங்களுக்கு அதோடைய லைட்டர் ஃபார்ம்ல கேட்ட அதே மியூசிக்கை லைட்டர் ஃபார்ம்ல கேட்டால் அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. இது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். ஆர்ட்டுக்கு பொருந்தும், ரைட்டிங்ல பொருந்தும், லிட்டரேச்சர்லையும் பொருந்தும், எல்லா துறைக்கும் பொருந்தும். என்ன ஆயிடுதுன்னா டெமோக்ரட்டைசேஷன் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் எல்லாரும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ஒன்றை வந்து அது டைல்யூட் பண்ணி கொடுக்கறது. அப்படிதான் ஆகி போகுது அப்படிங்கிறார். For it has to some extent democratized culture or the semblance of culture. It does not seem at first sight to have elevated or strengthened it by this large accession of the half redeemed from below அப்படிங்கிறார். இப்போ எல்லா சமுதாயத்துல எல்லாருமே எல்லா தரப்பினரும் இருப்பாங்க. சில பேர் வந்து உயர்ந்த விஷயங்களை வந்து உள்ள வாங்கிக்கிறதுக்கு அவங்க சரியான முறையில தயார் செய்யப்பட்டவங்களா இருப்பாங்க. சில சமயம் அவங்க வந்து அந்த நிலைக்கு அவங்க தயாராக இல்லாத பொழுது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேல உள்ள விஷயத்த வந்து டைல்யூட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த உயர்வான விஷயங்கள் வந்து செம்மைப்படுத்தப்படுவதற்கு பதிலாக அங்க என்ன ஆகும்னா எல்லாமே பலவீனப்படுத்தப்படும். அதுதான் நடந்த இது எல்லா துறைகளையும் நம்ம நடக்கிறத பார்க்கிறோம். எல்லா துறைகளிலையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம அதை மனிதனுடைய சிறந்த மனங்கள் வந்து இன்றைக்கு வந்து எல்லா துறைகளிலையும் அதனுடைய ஈடுபாடு குறைந்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். எஸ்பெஷலி நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கல்வித்துறையில பார்த்தோம் அப்படின்னா சிறந்த மனங்களே வந்து இன்னைக்கு அதுல ஈடுபாடே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் வெவ்வேறு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் தான் அதில் இருக்கிறாங்க. ஒரு சிறந்த மனங்கள் வந்து அதுல இன்வால்வ் அகாடமிக் ஒரு 50 years 60 years பேக் இருந்த அந்த ரியல் அகாடமிக் ஸ்பிரிட் வந்து இன்னைக்கு இல்லை. எல்லா துறைகளிலும் இதை பார்க்கிறோம் நம்ம. அதான் பகவான் சொல்றாரு, நாட் as a world, உலகத்துக்கே சொல்றாரு, இது உண்மை, உலகத்துக்கே சொல்றாரு.
எப்படி இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் வல்லரசுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டு மக்கள் தான் அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய உலகத்திலேயே ரொம்ப கெட்டிக்காரங்க, உலகத்திலேயே வசதியானவங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட, நான் இங்க பேரை சொல்ல விரும்பல, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுடைய பிஹேவியர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி வந்து இத்தகைய ஒரு மனிதரை வந்து அந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? ஒரு இராக்டிக் பர்சனா இருக்கிறாரு, ஒரு ஈகோயிஸ்டிக் அண்ட் இராக்டிக் பர்சனா இருக்காரு, இவரை போய் தேர்ந்தெடுத்துருக்காங்களே பார்க்குறோம் நம்ம. அதுதான் நடக்குது இன்னைக்கு இல்லையா? ஒரு பெஸ்ட் மைண்ட்ஸ், சிறந்த மனங்கள் வந்து இதுல ஈடுபடுவதே இல்லை. நாட் இஸ் த வேர்ல்டு அப்படிங்கிறார், உலகமே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். நாட் இஸ் த வேர்ல்ட் சீம் டு பி கைடட் எனிமோர் டிரெக்ட்லி பை த ரீசன் அண்ட் இன்டெலிஜென்ட் வில் ஆஃப் அவர் பெஸ்ட் மைண்ட்ஸ் தேன் பிஃபோர் அப்படிங்கிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றார் பகவான். இன்றைக்கு கேட்கவே வேண்டாம். அதே போல எது இன்னைக்கு வந்து தற்கால நாகரிகத்துல எது மையமாக செயல்படுது அப்படின்னா எல்லாமே வியாபார நோக்கம்தான். கமர்ஷியலிசம் இஸ் ஸ்டில் த ஹார்ட் ஆஃப் மாடர்ன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறார். அப்புறம் இதை எது டிரைவ் பண்ணுது? சென்சேஷனல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற எல்லாமே சென்சேஷனலைஸ் பண்ணாதான் இன்னைக்கு வந்து அது வந்து செல்லுபடி ஆகுது இன்னைக்கு. அதே போல தற்காலிக எஜுகேஷனை பத்தியும் சொல்றார் பகவான். ஆனா இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, நிறைய பேருடைய அது கவனத்துக்கு வரல. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நிறைய உயர்வான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அதுல பகவானினுடைய கருத்துக்கள் வந்து அது மறைமுகமா அங்க உள்ள நுழைந்திருப்பதை காண்கின்றோம். ஏன்னா அது எங்க சொசைட்டி சொசைட்டில அதை வேற ஒரு ரீதியா நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் எங்க அகில இந்திய லெவல்ல. அப்போ அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டெல்லியில கோஆர்டினேட் பண்றப்ப அந்த என்இபியோடைய ஃபார்முலேஷன்ல அவங்க எதை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்கன்னா அதோடைய சீட் மெட்டீரியல் வந்து அப்பொழுது குஜராத்தில் இருந்த கல்வி துறையில அட்வைசராக இருந்த நம்ம கிரீஷ் ஜோஷி அப்படின்னு நம்மளுடைய ஆஷ்ரமைட், மதருக்கு ரொம்ப நெருக்கமானவர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். பட் அங்க குஜராத் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசராக இருந்து நம்மளுடைய இன்டெகிரல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை அப்போவே குஜராத் கவர்மெண்ட்ல வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதனுடைய சில முக்கியமான கருத்துக்களை மையமாக வைத்து தான் இன்னைக்கு வந்து என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்னைக்கு அமைத்துள்ளார்கள். நிறைய பேருக்கு தெரியாது, இதோடைய பேக்ரவுண்ட் தெரியாது. அது ஆனால் நிறைய அதை வந்து அதோட ட்ரூ ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதைத்தான் பகவான் சொல்றாரு. அப்போ இருந்த மாடர்ன் எஜுகேஷன் பகவான் சொல்றது அப்பவே சொல்றாரு. மாடர்ன் எஜுகேஷன் வந்து ஒரு ஹேஸ் நாட் இன் த மாஸ் ரிடீம் த சென்சேஷனல் மேன். மனிதனை வந்து புலன் சார்ந்த ஒரு மனிதன் என்கின்ற ரீதி அமைப்பில் இருந்து அவனை விடுவிக்கலை அப்படிங்கிறார். என்ன இருக்கு, மாடர்ன் எஜுகேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு பழக்கமில்லாத விஷயங்கள், பழக்கமில்லாத மனம் சார்ந்த செயல்பாடுகள், பழக்கமில்லாத அவனுடைய தொழில், இது அறிவுபூர்வமான இதெல்லாம் அவனுக்கு பழக்கமில்லாத விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்திடுச்சு. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஏர்லியர் சிஸ்டம் வந்து வாஸ் பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம், அவங்க இதனுடைய வந்ததுனால அதனுடைய செல்வாக்குல நமக்கு பழக்கம் இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம மேல் திணிக்கப்பட்டது அப்படிங்கிறார் பகவான். இதைத்தான் மீன் பண்ணி சொல்றார். ஏன்னா பகவானுடைய புக்கு ஆன் எஜுகேஷனல் புக் இருக்கு, அற்புதமா சொல்றாரு எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு வெஸ்டர்ன் இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம வந்து இழந்துருவோம் அப்படிங்கிறாரு. பட் அது வந்து அவர் சொல்லி அப்படிதான் நடந்தது. அப்கோர்ஸ் ஆஃப் லைட் இட் இஸ் சேஞ்சிங். இது என்னன்னா நமக்கு பழக்கம் இல்லாத எல்லா விஷயத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தியது மாடர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிறார். மனிதன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் வைட்டல் சப்ஸ்ட்ரேட்டம்ல தான் இருக்கிறான். சப்ஸ்ட்ரேட்டம்னு என்ன அர்த்தம்னா அடித்தளம்னு அர்த்தம். எந்த அடித்தளத்துல மனுஷன் சராசரி மனிதன் இருக்கான்னா பிராணமயத்தில் தான் இருக்கிறான் அவன். அதனாலதான் அவனுக்கு எல்லாமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே வருது.
அவனுடைய வைட்டல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணனா போதும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுது. ஒரு 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 விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மனுஷனுடைய வைட்டலை அது வந்து அதுக்கு வந்து அப்பீலிங் இருக்கா, சென்சேஷனல் அப்பீல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க ஈவன் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்சேஷனல் அப்பீல் தான். எல்லா 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 அட்வர்டைஸ்மெண்ட்ஸு எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஈவன் எஜுகேஷன் சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. என்ன காரணம்னா மனிதன் வந்து வைட்டல்ல இருக்கிறான், அதை நம்ம சாட்டிஸ் பண்ணா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் ரீதியாக தான் எல்லாமே இருக்கு இன்னைக்கு. அதே போல மனிதனுக்கு இன்னைக்கு வரக்கூடிய விஷயங்களினுடைய சோர்ஸ் வந்து நிறைய சோர்ஸ் அவனுக்கு வந்து விஷயம் தேவைப்படுது. பகவான் அப்ப சொல்றாரு வந்து he requires an army of writers to keep him mentally occupied அப்படிங்கிறார். இன்னைக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இல்லாட்டி கூட அவனுக்கு நிறைய சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் அவனுக்கு நெட்ல வருது, நிறைய விஷயம் அவனுக்கு வருது. அதுதான் அவனுக்கு வந்து அறிவுக்கு உணவாக வருது, தேவை அப்படிங்கிறார். ஆனா இங்க பகவான் என்ன கூறுகின்றார், அவனுக்கு எல்லா விஷயத்திலையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஆனா அதுக்கு அவனுக்கு வந்து அதை கோஆர்டினேட் பண்ணி உள்ள ஜீரணித்து அதை சரியான முறையில் ஒழுங்கமைக்கணும், அதுக்கான ஒரு கவனத்தை வந்து அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். which he does not care or has not time to coordinate or assimilate அப்படிங்கிறார். எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் எல்லா விஷயம் நமக்கு வருது. பட் நம்ம எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அதை சரியான முறையில் உள்ள வாங்கிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், ராங் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைக்குது. அப்புறம் எதை மனுஷன் நாடுறாரு அப்படிங்க, எந்த விஷயங்களுக்கு வந்து நாட்டம் ஏற்படுதுன்னா ஈவன் சயின்டிபிக் நாலேஜ் வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கணும், சயின்டிபிக் நாலேஜை வந்து உண்மையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஆனால் சயின்டிபிக் நாலேஜ் வந்து எது பாப்புலராக இருக்கோ அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. எந்த விஞ்ஞான உண்மையும் விஞ்ஞான அறிவு மனிதனுக்கு வந்து சென்சேஷனலா இருக்கோ அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அப்படிங்கிறார். பாப்புலரைஸ்டு சயின்டிபிக் நாலேஜ் அப்படிங்கிறார். உனக்கு எல்லா புது ஐடியாஸையும் உனக்கு பிடிக்குது, ப்ரொவைடட் அதுக்கு மேல ஒரு சாயம் பூசப்பட்டிருக்கணும், ஒரு முலாம் பூசப்பட்ட விஷயமா இருந்தால் பிடிக்குது. எல்லா நியூ ஐடியாஸ் எல்லாம் மனுஷனுக்கு தேவைப்படுது. ஆனா அந்த நியூ ஐடியாஸ் எப்ப அவன் ஏத்துக்கிறான் அப்படின்னா அதுக்கு மேல வந்து ஒரு முலாம் பூசப்பட்டு ஒரு சாயம் பூசப்பட்டதான், அப்பதான் அவனுக்கு அப்பீலிங்கா இருக்கும் அப்படிங்கிறார். எல்லாமே வந்து அவனுடைய மென்டல் சென்சேஷன் அண்ட் எக்ஸைட்டேஷன் ஆஃப் மெனி கைண்ட்ஸ் அப்படிங்கிறார். அதே போல அவன் ஏற்றுக்கொள்ளப்படும் லட்சியங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு முலாம் பூசப்பட்டுள்ள ஒரு லட்சியங்களை தான் ஏத்துக்கிறான். லட்சியங்களை அவன் லட்சியங்களுக்காக ஏற்றுக்கொள்வது கிடையாது. லட்சியங்களுக்காக அவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த லட்சியங்களுக்கு மேல ஒரு கலர் பூசி அப்பதான் அவன் ஏத்துக்கிறான். அது ஒரு கலர் கொடுத்தாதான் அந்த லட்சியங்களையும் அவன் ஏற்றுக்கொள்கின்றான் அப்படிங்கிறார். இது எப்படி இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால் it is still the activism and sensationalism of the crude mental being அப்படிங்கிறார். மனுஷன் வந்து பண்படாத மனோமய மனிதனுடைய நிலைகளாகத்தான் இவையெல்லாம் காணப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு பண்படாத மனோமய மனிதன் தான் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறார். இட் இஸ் ஸ்டில் த ஆக்டிவிசம் அண்ட் சென்சேஷனலிசம் ஆஃப் த க்ரூட் மென்டல் பீயிங் பட் மச் மோர் ஓப்பன் அண்ட் ஃப்ரீ. என்ன அவன்கிட்ட ஒரு பாசிட்டிவ் இதுன்னா அவன் எல்லாத்துக்கும் திறவா இருக்கிறான், சுதந்திரமா இருக்கிறான். அதுதான் ஒண்ணுதான் பாசிட்டிவ் இது அப்படிங்கிறார். பகவான் பார்க்குறோம் எப்படி பகவான் ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து எக்காலத்துக்கும் பொருந்துகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதுவுமே நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம தற்காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது பார்க்கலாம். And the cultured, the intelligentsia find that they can get a hearing from him such as they never had from the pure Philistine, provided they can first stimulate or amuse him.
Their ideas have now a chance of getting executed, such as they never had before. The result has been to cheapen thought and art and literature, to make talent and even genius run in the grooves of popular success, to put the writer and thinker and scientist very much in a position like that of the cultured Greek slave in a Roman household, where he has to work for, please, amuse, and instruct his master while keeping a careful eye on his tastes and preferences, and repeating trickily the manner and the points that have caught his fancy. The higher mental life, in a word, has been democratized, sensationalized, activized, with both good and bad results. Through it, all the eye of faith can see perhaps that a yet crude but an enormous change has begun. Thought and knowledge, if not yet beauty, can get a hearing and even produce rapidly some large, vague, yet in the end effective will for their results. The mass of culture and of men who think and strive seriously to appreciate and to know has enormously increased behind all this surface veil of sensationalism, and even the sensational man has begun to undergo a process of transformation. Especially, new methods of education, new principles of society are beginning to come into the range of practical possibility, which will create perhaps one day that as yet unknown phenomenon, a race of men, not only a class, who have to some extent found and developed their mental selves, a cultured humanity. The cultured and intelligentsia find that they can get their ideas executed through the sensational man by amusing him. This results in cheapening thought and art and literature, and in making the writer, the thinker, and the scientist slaves to the sensational mass of people, to the rich and powerful. The higher mental life has been democratized with both good and bad results. Thought and knowledge can at least gain some importance and produce rapidly some large, effective, will not their results. The mass of culture and of men who strive seriously to appreciate and to know has greatly increased. New methods of education, new principles of society are beginning to become possible, which will create one day a race of men who have found a cultured humanity. தேங்க்யூ. பகவானுடைய ஸ்டைலே அப்படித்தான். முதல்ல யதார்த்தமா பேசுவார், அப்புறமா வந்து பாசிட்டிவா தான் முடிப்பார். இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பெசிமிஸ்டிக்கா இருக்கவே இருக்காது. ஆனா இது இவ்வளவு நடந்தும் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அது என்னென்ன பாசிட்டிவ் விஷயங்கிறத தான் பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் பேராகிராஃப், இந்த சாப்டர்னுடைய லாஸ்ட் பேராகிராஃப் வந்துட்டோம். நம்ம இதோட முடியுது இந்த சாப்டர். அது எப்படி இவ்வளவு இருந்தும் அதுல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்திருக்கு, அதை மறுக்க முடியாது அப்படிங்கிறாரு. இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த கால முந்தி வந்து எதுவுமே நாகரிகத்தினுடைய வாசனையே இல்லாம ஒரு பார்பேரிக்கா இருந்த காலத்துல வந்து கொஞ்சம் அறிவு சார்ந்த மனிதர்கள், கொஞ்சம் கலாச்சாரத்தில் பண்பட்டவர்களுக்கு வந்து அப்ப வாய்ஸே இல்லாம இருந்தது. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், இப்போ அவங்க யார் மூலமா தங்களுடைய காரியத்தை இப்ப ஒரு 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 அகாடமிஷியன் இருக்காருன்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு மியூசிஷியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு உயர்வான ஒரு விஷயத்த வந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க.
அவங்க யார் மூலமா கொண்டு வர முடியும்? அதை ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க மூலமா தான் கொண்டு வர முடியும். ஆனா கொண்டு வர முடியும். முந்தி இல்லாம இருந்தது, இப்ப கொண்டு வர முடியும். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களையோ, அதிகாரத்தில் இருக்கவங்கன்னா யார் வேணாலும் இருக்கலாம். அது அவங்கள என்ன செய்யறாங்க? அவங்களுடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி அவங்க அணுகுறாங்க. அணுகி இது பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்கள கொஞ்சம் ப்ளீஸ் பண்ற மாதிரி பேசி அவங்கள தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களை ஆமோதிக்க செய்கிறார்கள் இல்லையா? அதனால எல்லா துறைகளையும் பார்க்குறோம். ஒரு பெரியவங்களா இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் தங்களுக்கு வேலை நடக்கணுங்கிறதுக்காக அந்த துறையில கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவர்களை அவங்களுடைய மனம் ஒரு மனதிற்கு தக்கவாறு பேசி அதை ஏற்க வைப்பாங்க. அவங்க ஒரு அதிகாரியா இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி இணங்க வைக்கிறாங்க இல்லையா? அது இப்ப நடக்குது. அதுதான் இங்க சொல்றேன். The cultured intelligence find that they can get a hearing from him such as they never had from the pure Philistine, provided they can first stimulate or amuse him அப்படிங்கிறார். Now அவங்க அத்தகையவர்களுடைய எண்ணங்கள் எண்ணங்களுக்கு எண்ணங்கள் செவிசாய்க்கப்படுகின்றன. எண்ணங்களுக்கு செவிசாய்க்கும் தன்மை இப்பொழுது வந்துள்ளது அப்படிங்கிறார். இந்த இல்லை இப்ப வந்திருக்கு அப்படிங்கிறார். ஆனா இதுல விளைவுகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் இதுல ஒரு டைல்யூஷன் வருது. சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு டைல்யூஷன் வருது. The result has been to cheapen thought and art and literature. எல்லா உயரமான கலை வடிவங்கள்லாம் தரம் தாழ்த்தி வழங்கப்படுகின்றன. To make talent and even genius run in the grooves of popular success அப்படிங்கிற பாப்புலர் சக்சஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா, இன்னைக்கு ஈவன் மிகச்சிறந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் கூட டைல்யூட் ஆகுறது. இப்போ இதை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய துறைகளில் பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி கல்வித்துறைகளில் பார்க்கலாம். ஒரு துறையில அந்த துறையில ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு யூனிவர்சிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த துறை தலைவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எத்தனை எங்களோட துறையிலேருந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கோ அந்த அளவிற்கு தான் எனக்கு பாப்புலாரிட்டி அப்படின்னு நினைக்கிறார். அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய பீப்புளை அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது ப்ரொடக்ஷன்ஸ். அதிகம் புத்தகம் வெளியிட செய்யறது, பேப்பர்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ண சொல்றது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஆனா மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளோ பேப்பர்ஸ் நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கோம், இவ்வளோ இதை நான் பார்த்துருக்கிறேன். சின்ஸ் இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அன் யூனிவர்சிட்டி. அதனால எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அங்கேயும் பாப்புலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, மேல இருக்கிறவங்கள ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அறிவு அந்த ஜீனியஸ் கூட ஈவன் ஜீனியஸ் ரன் இன் த குரூப்ஸ் ஆஃப் பாப்புலர் சக்சஸ் அப்படிங்கிறார். To put the writer and thinker and scientist very much in a position like that of a cultured Greek slave அப்படிங்கிறார். ஒரு பெரிய உயர்ந்த எழுத்தாளராக இருக்கலாம், அவங்க ஒரு சிந்தனையாளராக இருக்கலாம், ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம். அவங்க எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு பெரிய எழுதும் தன்மை இருக்கும், இலக்கிய திறன் அவங்கள்ட்ட இருக்கும், ஒரு சிந்தனாவாதியாக இருப்பாங்க, ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருப்பாரு, அவர்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கும். ஆனா அந்த சயின்டிஸ்ட் அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருப்பவரையோ இல்ல யார்கிட்ட ரிசோர்சஸ் நிறைய இருக்கோ அவரை நம்பிதான் செயல்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அவருடைய அறிவு நம்ப மாத்திரம் செயல்பட முடியாது. அது ஒரு யார்கிட்ட அவர் அண்டி இருக்கிறாரோ, ஒன்று அந்த அண்டி இருப்பது என்பது அதிகாரம் ரீதியாக இருக்கலாம், பணம் ரீதியாக இருக்கலாம், ரிசோர்சஸாக இருக்கலாம். அதனாலதான் அவங்களோட திறமைகள் வரணும் அப்படின்னா நேச்சுரலி அவங்கள நம்பிதான் செயல்பட வேண்டியிருக்கு. இதைத்தான் பகவான் ரொம்ப அழகாக சொல்றார். எப்படி ஒரு கிரீக் ஸ்லேவ் இருப்பான், கிரேக்க நாட்டுல ஒரு அடிமை இருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஒரு கலைஞனாக இருப்பான். இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு ரோமாபுரியில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வேலை செய்வான்.
வேலை செஞ்சு அங்க இருக்கிற அவனுடைய பாஸை வந்து அவனுடைய மனம் மகிழ்வனும் நடந்து கொண்டிருப்பான். அதே சமயம் அவனுடைய அந்த கலைத்துறையினுடைய அவனுடைய ஈடுபாட்டையும் அவன் வந்து சைடு பை சைடு வந்து வளர்த்து கொண்டே இருப்பான். பட் இருந்தாலும் அவன் எந்த வீட்டில் வேலை செய்யறானோ அந்த வீட்டினுடைய முதலாளியை நம்பித்தான் அவன் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படிதான் இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு கல்வித்துறையில இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், சிந்தனாவாதிகளாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், இவங்களோட நிலைமை வந்து இப்படித்தான் ஆயிருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த ஹையர் மென்டல் லைஃப், அதாவது மனம் சார்ந்த வாழ்வினுடைய உயர் அம்சங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாமே டெமோக்ரட்டிஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து என்ன சொல்றது, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ரீதியில அது வந்து நம்ம வந்து அதனுடைய தரத்தை வந்து தாழ்த்திட்டோம் அப்படிங்கிறார். சென்சேஷனலைஸ்ட், ஆக்டிவைஸ்ட் வித் அதுல நல்ல ரிசல்ட் இருக்கு, பேட் ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறார். அது மாதிரி பண்ணதுல குட் ரிசல்ட்ஸ் இருக்கு, பேட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறார். இதுல பகவான் இப்ப பாசிட்டிவ் சைடு என்னன்னு சொல்றாரு. Through it all, the eye of faith can see perhaps. இதான் ஐ ஆஃப் ஃபெய்த் தான் பகவான் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்குறாரு. எல்லாத்துலயும் ஒரு ஐ ஆஃப் ஃபெய்த் கொடுத்துருவார் நம்ம பகவான். டிப்ரெஸிங்கா பேசவே மாட்டார். Through it all, the eye of faith can see perhaps that yet crude but enormous change has begun அப்படிங்கிறார். ஒரு குரூடா இருக்கு, ஒரு பண்படாத நிலையில இருக்கு, ஆனா ஒரு மாபெரும் மாற்றம் வந்துள்ளது அப்படிங்கிறார். என்ன மாற்றம் அப்படின்னா, உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த அறிவு, அதற்கு வந்து இப்பொழுது வந்து அவைகள் எல்லாமே வந்து செவிசாய்த்து கேட்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அது வந்து மாற்றங்களை கொண்டு வருகின்றது அப்படிங்கிறாரு. இது வந்து உண்மை, ஓரளவு உண்மை. இன்னைக்கு எல்லா துறைகளையும் பார்க்குறோம் நம்ம. என்னதான் இவ்வளவு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வான சிந்தனை, உயர்வான அறிவு, இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் தரப்படுகின்றது. அவைகள் எல்லாம் வந்து முக்கியத்துவம் தரப்பட்டு அவைகள் அமல்படுத்தப்படுகின்றன. அப்புறம் the mass of culture and of men who think and strive seriously to appreciate and to know has enormously increased behind all this surface veil of sensationalism அப்படிங்கிறார். இப்ப மேல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சென்சேஷனலிசம் தான். இருந்தாலும் the mass of culture and of men who think and strive seriously to appreciate and know enormously, அதாவது சீரியஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் மியூசிக், கல்ச்சர், இதெல்லாம் அவங்களும் நிறைய பேர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறார். மேல வந்து சென்சேஷனலா இருந்தாலும் கூட இது மாதிரி உயர்வான விஷயங்களை வந்து அதுல சீரியஸா நாட்டம் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படிங்கிறார். ஈவன் சென்சேஷனல் மேன் ஹஸ் பிகின் டு அண்டர்கோ a process of transformation அப்படிங்கிறார். ஈவன் யாரெல்லாம் புலன்களை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட கூட மாற்றங்களை பார்க்கின்றோம் அப்படிங்கிறார். அப்புறம் இந்த நியூ மெத்தட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இந்த துறையில நம்ம முன்னேறி இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய புதிய மெத்தட்ஸ், வழிமுறைகள் வந்து பின்பற்றப்படுகின்றன. அதுல வந்து அந்த கல்வி முறையில நிறைய மாற்றங்கள் வந்தது. அது புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதை நம்ம பார்க்கிறோம். நியூ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சொசைட்டி, இதெல்லாம் வந்து வெளிவருகின்றன. இதெல்லாம் வந்து எதை காட்டுகின்றன என்றால் பகவான் வந்து நம்பிக்கையுடன் முடிக்கின்றார். எது வந்து சாத்தியமாக்குகின்றன என்றால், ஒன் டே ஒரு புதிய மனித வர்க்கம், அவர்களுடைய மனோமய அம்சத்தை நன்கு வளர்ச்சியடைய செய்த ஒரு புதிய மனித வர்க்கம், அதே போல நன்கு பண்பட்ட ஒரு மனித வர்க்கத்தை இது உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு சாத்திய கூற்றை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட பகவான் முடிச்சிருக்காரு இதுல. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, நியூ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சொசைட்டி ஆர் பிகினிங் டு கம் இன்டு த லார்ஜ் ரேஞ்ச், இன்டு த range of practical possibility which will create perhaps one day
that asset unknown phenomenon. அப்பவே சொல்றாரு, இன்னும் வரல ஆனா வரும் அப்படிங்கிறார். a race of men, ஒரு புதிய மனித வர்க்கம், a race of men, not only a class, ஒரு மனித வர்க்கமே அது மாதிரி வரும் அப்படிங்கிறார். who have to some extent found and developed their mental selves. அவர்களுடைய உயர்வான மனோமய ஜீவனை அவர்கள் கண்டறிந்து அதை நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும் அத்தகைய மனித இனம் உருவாகும் அப்படிங்கிறாரு. கல்ச்சர்டு ஹியூமனிட்டி அப்படிங்கிறார். நல்ல பண்பட்ட மனித வர்க்கம் உருவாகுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு பகவான் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இங்க முடிச்சிருக்காரு. இதோட இந்த சாப்டர் முடிகிறது. அடுத்த சாப்டர் வந்து இப்ப நம்ம அடுத்த செஷன்ல நம்ம அடுத்த சாப்டர் போகலாம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். அது வந்து ஏஸ்தெட்டிக் அண்ட் எத்திக்கல் கல்ச்சர் அப்படின்னு பகவான் அதை தலைப்பிட்டுள்ளார். அது வந்து சாப்டர் நம்பர் 10. ஸோ அடுத்த செஷனுக்கு நம்ம அங்கே போகலாம். நம்ம வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார், பேசிக்கலி இந்த லைஃப் டிவைனுக்கும் இந்த ஹியூமன் சைக்கிள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் பேசிக் ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று தழுவி வந்து எப்படி நம்ம தெய்வீக வாழ்க்கை வாங்குறதுக்கு எங்க இன்வல்யூஷன்ல இருந்து எவல்யூஷன் வரைக்கும் எப்படி வந்துட்டு இருக்கோங்கிறத ரொம்ப அழகா காமிக்கிறாருன்னு தோன்றது சார். பேசிக் நிச்சயமாக என்ன காரணம் அப்படின்னா நிச்சயமாக அதுதான் இங்க பகவானுடைய எழுத்துக்கள்ல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, லைஃப் டிவைன் ஆகட்டும், அதை ஒட்டி எழுதப்பட்ட எல்லாமே பேரலா வந்தது. சிந்தசிஸ் ஆஃப் யோகா, தென் எஸ்ஏஸ் ஆன் கீதா, அப்புறம் இது மாதிரி அந்த ஹியூமன் சைக்கிள், தி ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி, அப்புறம் வார் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன், த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், சாவித்ரி, இது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ் தானே, எவ்வளோ எல்லாமே ஒரே சோர்ஸ் தான் வந்திருக்கு. ஒரே சோர்ஸ் எல்லாமே சீக்ரெட் ஆஃப் வேதா. ஆமா, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே சோர்ஸ். ஹியூமன் ஸ்ரீ அரவிந்தோனுடைய ஆன்மீக அனுபவங்கள் தான் அதுக்கு ஒரே சோர்ஸ். எல்லாமே இன்டர்லிங்க்டா பார்க்கலாம். எதுவுமே நம்ம கான்ட்ரடிக்டரியா பார்க்கவே முடியாது. ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் கான்ட்ரடிக்ஷனே பார்க்க முடியாது. அதுதான் பியூட்டி. எவ்வளோ ஒரு 38 வால்யூம்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதுல ஏதாவது ஒரு இடத்துல பார்க்க முடியுமா, இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு, இங்க இப்படி சொல்றாரு, இது அதுவும் முரண்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா ஹி இஸ் an infinite சோர்ஸ். அதுக்குள்ள எங்க வந்து கான்ட்ரடிக்ஷன் பார்க்க முடியும்? யூனிட்டி தானே பார்க்க முடியும். நம்ம கான்ட்ரடிக்ஷனே பார்க்க முடியாது பகவானுடைய எழுத்துக்கள்ல. அதுதான் பியூட்டி. அதனாலதான் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. லைஃப் டிவைன்ல என்ன படிச்சுமோ அதோடைய ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம இங்க பார்க்கிறோம் அந்த ஹியூமன் சைக்கிள்ல. லைஃப் டிவைன் படிச்சதுனால நமக்கு எல்லாமே வந்து ஃபெமிலியரா இருக்கும். அதுதான் பியூட்டி. லைஃப் டிவைன் படிச்சதுனால இப்ப நமக்கு வந்து படிக்கிறதுனால நம்ம பகவானுடைய எல்லா எழுத்துக்களுமே நம்ம ஒரு ஃபெமிலியாரிட்டியை நம்ம பார்க்கலாம்.